வந்து நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருந்த டாக்டர் ஸோ வந்துட்டு அண்ணா தான் சும்மா ஒரு காய்க்கு சொல்லுவோம், நீங்கள் ஒரு 20 கொடுக்குறீங்கன்னு சொல்லுவோமே, 60 காணும். இனி வந்து லண்டனில் ஒரு சைட்டால் அந்த 2500 பவுண்ட்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 12 லட்சத்துக்கிட்ட வரும். அப்போ அதை என்ன செய்கிறது? இப்போ நீங்கள் யோசிச்சுப்பாங்க, இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே இந்த ஒரு ஊருக்குள்ளே தெரிஞ்ச ஒரு ஆளாக நீங்கள் இந்த விஷயம் அறிஞ்சு உங்களோட மனசு இவ்வளோ கவலைப்பட்டு நீங்கள் இதை செய்ய நினைக்கக்குள்ள எனக்கு நாளாந்து மெத்துன கோல் வருன்னு சொல்லுங்க. நான் விடிய எழும்புறது கிட்னி பிரச்சனையில், இரவு படுக்கிறது ஹார்ட் அட்டாக்ல. நீங்கள் வந்து அவங்களுக்கு வேற ஒரு சின்ன இருக்கிற ஒரு ஆளுன்னு சொல்லி சொன்னால் அதையும் டேக்கவுண்ட் போடாமல் உங்கள் டேக்கவுண்டை போடலாம். சிஜிஜி அப்படி முந்தி வந்து அப்படி ஒரு கேவலங்கிட்ட கதையை கதைச்சாலானே நான் இப்போ வந்துட்டு இனி வந்து இவங்க ஒரு வார்த்தையும் என்ன பற்றி கதைக்கே கூடாண்ட வழியே தான் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய வருகிட்டேன். இவன் நாங்கள் அந்த டைமில் கூட அப்படி ஒன்றுமே செய்யலைண்ணா. அப்படி உண்மையிலே அவற்றை சேவை மழை பெரிய உண்மையிலே எனக்கு அப்போ எங்கிட்ட காந்தி டாக்டர் ஞாபகம் தான் வந்துச்சுது. சோஷியல் மீடியாண்ட பவர் இதுதானே, அதை நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். எமௌண்ட்டோ வந்து எல்லா பிரச்சனையுமே நாங்கள் வந்து வெளியில் நின்று உங்களுக்கு கை தருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறேன். நான் அதுக்கு பெரிய ஒரு தேங்க்யூ அப்படின்னு சொல்லத்தான். இரக்கமற்ற செயல்கள் எவ்வளோ நடந்து கொண்டிருக்க இந்த உலகத்தில் இரக்கமுடைய மனுஷரும் இருக்கிறாங்கன்றக்கு இதுதான் உதாரணம். இப்போ 3 வருஷமாக நீங்கள் போராடி இந்த 30 நாள் கூட இல்லை, ஏன்னா 10 நாள் 15 நாள் தான். ஏன்னா அதுக்குள்ளே எவ்வளவு சொந்தங்கள், எவ்வளவு வரத்து போக்குகள். ஏன்னா யூடியூபர் கிருஷ்ணா அண்ணா வந்து எவ்வளவோ கமெண்டில் எவ்வளவோ என்னவோ எல்லாம் சொல்லட்டுக்கும். நாங்கள் எங்களுக்கு வந்து அந்த அண்ணா வந்து காசு அற்பாற்பட்ட விஷயம், அந்த ஆறுதல் தான் பெரிய ஒரு விஷயம்ன்றதை வந்து நாங்கள் போய் அண்ணாண்ட வீட்டை சொண்டிட்டு நீங்கள் போங்க நான் வருவேன் அந்த வார்த்தை ஒன்று தான் சொன்னவர். என் வாழ்நாளில் கடவுளை நேரில் நான் பார்க்கல. கிருஷ்ணா அண்ணாக்கு நான் அப்படி ஒரு கையெடுத்து கும்பிட்டாலும் நான் கடவுளை ஒன்றும் செய்யதில்லை. நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சர்ஜரிக்காண்டி, அது முடிய நான் வந்து யோசிக்கிற விதம் பிறந்த விதத்தில் இருக்கும். ஏன்னா நான் வந்து இலங்கை ஃபுல்லாக போய் எல்லா இடமுமே செய்கிறேன் நான், விளங்குதா? அப்போ அதால் தான் நான் அன்றைக்கு வந்த பிறகே என் மூலமாக கதைக்கிறாக்களோட அவ்வளோ பேட்ட நம்பரும் நான் பெண்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு சொன்ன விஷயம் தங்கச்சிக்கு ஃபேஸ்புக்கால் டிரெக்டாக போய் கொண்டிருக்குது. அதே டைம் நான் கதைச்சாக்களும் இன்னும் அனுப்பி முடியலை. ஈவன் இன்றைக்குமே நான் உங்களுக்கு 1-2 ரெசிப்ட் அனுப்பினேன். அப்போ அது எல்லாமே வரட்டும். வர பார்த்துட்டு நாங்கள் தொட்ட காரியம் கைவிட மாட்டோம். அந்த பிள்ளைக்கு சர்ஜரி முடிய மட்டும் தேவையான ஃபுல்லாக நாங்கள் செஞ்சே கொடுப்போம். வந்து இருந்தாலும் கஷ்டப்பட்டதற்கண்டு கொடுத்துட்டோம்னு சொன்னால் ஐயோ கூட கொடுத்துட்டோம்னு பிறகு வேண்டியலாது. அது கொடுத்தது தான், விளங்குதா? அப்போ அதுக்காண்டி வந்துட்டு நான் அப்படி ஒரு விஷயத்தை நான் காய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த வகையில் இப்போ இவங்க சேர்ந்து உங்களோட கரம் கோக்குறது வந்து பெரிய ஒரு விஷயம். நான் நினைக்கிறேன் அவங்களோட அமௌண்ட்டும் வந்து அவங்களுக்கு போதுமான அளவு காணுமே இருக்கும். சரிதானே? இப்போ காணுமே இருக்கும்னு சொன்னால் அதுக்கு பிறகு எனக்கு கால் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் வந்து இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கே விளங்கும். பட் நான் பர்சனலாகவும் சொல்லுவேன், ஓகே அவங்களுக்கு போதும், இன்னும் ஒரு ஆக்கட்டத்தை வரைக்குள்ள வீடியோ போடுவேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லாட்டி நான் கால் பண்ணி கேட்குறேன். அதே மாதிரி நீங்களும் சொல்லணும். இன்றைக்குன்னா இத்தாலியிலிருந்து கால் பண்ணி உங்களுக்கு தெரியும் தானே எங்கொண்ட அக்கௌண்ட்ல எவ்வளவு வந்திருக்குன்னு நீங்கள் இனி எங்கண்டே சுவரா நீங்கள் வெள்ளிக்கிழமை வேணுமெண்டா நான் அமௌண்டே சொல்லுவேன் எவ்வளவுன்னு சொல்லி வந்த அப்புறம் சொல்ற பெட்டர் தானே. நான் சரியான இதை சொல்லி இப்ப நான் கூட இன்றைக்கு மென்ஷன் பண்ணேன், இப்படி அண்ணன் காய்ச்சவர் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் உண்டு, ஆனால் அது எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சொன்ன. நீங்க சேர்த்துக்கொண்டு இருக்கிறீங்க, சேர்த்துக்கொண்டு கேட்கல ஃபுல்லா சொல்லி. இப்ப அதே நேரம் அண்ணா இப்ப உதாரணத்துக்கு வைப்போம், இப்ப இந்தியா நிலைமையில வந்து இவங்கள்ட்ட எவ்வளவு 38 வந்துச்சு, சரி 40 வச்சுக்கொள்ளுமே, 40 லட்சம் இப்ப இவங்கள்ட்ட இருக்குது. சும்மா ஒரு காய்க்கு சொல்லுவோம், நீங்க ஒரு 20 கொடுக்குறீங்கன்னு சொல்லுவோமே, 60 காணும். இனி வந்து லண்டன்ல ஒரு சைட்டால் அந்த 2500 பவுண்ட்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்றாங்க. அதுல வந்து ஒரு 12 லட்சத்துக்கிட்ட வரும். அப்ப அதை என்ன செய்யறது? அப்ப நீங்க இதை கொடுத்துட்டீங்க இவங்களுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க இதை இவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நாங்கள் இவங்களை ஒத்த வேறு ஆட்களுக்கு கொடுக்கலாம். இல்லை இவங்களுக்கும் இன்கேஸ் இது திருப்பி தேவைப்பட்டா இந்த ஆப்ரேஷன் பிறகு அது ஒரு கிரிட்டிக்கலாக மாறி இன்னும் ஒரு இஷ்யூ ஆகினா அந்த டைம்லேயே நாங்கள் கை கொடுப்போம். செய்யலாம், செய்ய வேணும். என்ன அப்படியான ஒரு தேவை வரும். ஏனென்றால் இவை அடிமட்டத்திலிருந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எந்த விதமான பக்க உதவியும் இல்லத்தானே. வேற ஒரு பக்க உதவி இருந்தால் சின்ன சப்போர்ட் இருக்கும், ஏதாவது செய்து கொள்ளலாம். ஒரு வாகன வசதி அதுகள் இருந்துட்டால் கூடவே கொஞ்சம் செலவு குறைவென்று சொல்லலாம். இது அப்படி இல்லைத்தானே, எல்லாத்துக்குமே காசு தான். போய் கொழும்புல நின்று தங்கி நிற்கிறது எல்லாத்துக்கும் காசு தானே.
மற்ற என்ன சொல்லுவேன் இப்போ நீங்கள் யோசிச்சுப்பாங்க இந்த ஒரு வட்டத்துக்குள்ளே இந்த ஒரு ஊருக்குள்ளே தெரிஞ்ச ஒரு ஆளாக நீங்கள் இந்த விஷயம் அறிஞ்சே உங்களோட மனசுக்குள்ளே கவலைப்பட்டு நீங்கள் செய்ய நினைக்கக்குள்ள எனக்கு நாளாந்து மெத்துன கோல் வரேன்னு சொல்லுங்க. நான் விடிய எழும்புறது கிட்னி பிரச்சனையில் இரவு படுக்கிறது ஹார்ட் அட்டாக்ல. அதான் உண்மை. அப்போ எந்த மனசு நான் கதைக்கிறத பார்த்த சிலவில் வந்துட்டு சில பேர் யோசிப்பாங்க என்னடாப்பா கஷ்டப்பட்டது போகிற கூட பொறுக்கிறோண்டு பொறுக்காக நான் வந்து அப்படி செஞ்சுருப்பேன். நான் உங்களுக்கு நான் இது வரைக்கும் ஒரு தடவைக்குமே செய்யலை. 2 விதமாக 2 சைட்டாக வீடியோ போட்டு 2 அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து எவருக்குமே செய்யாதோண்டு இவங்களை செஞ்சு கொடுத்தான். ஏன்டா அமௌண்ட் பெருசாக இருக்கக்கூடிய நான் என்ன சொல்கிறது எந்த ஒரு முயற்சியால் அதை கலெக்ட் பண்ணி கொடுக்க உண்டு. நான் நினச்சிருந்தா 5 நாளைக்குள்ளேயே இவங்கள்ட்ட அந்த 50 லட்சம் கொடுத்துருக்கேலுமண்ணா விளங்குதான். இருந்தாலும் ஒரு டைம் கொடுத்தது. அதாவது எங்கே எல்லாம் இருந்து உதவி செய்யாதவங்க இது வரைக்கும் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம். ஏன்னா என்னோட கணக்கு போடுறீங்களா அவங்களுக்கு வேற ஒரு சின்ன இருக்கிற ஒரு ஆளுன்னு சொல்லி சொன்னால் அவன் அக்கௌண்ட் போடாமல் உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டை போடலாம். சிஜிஜி அப்படி முந்தி வந்து அப்படி ஒரு கேவலங்கிட்ட கதையை கதைச்சதாலானே நான் இப்போ வந்துட்டு இனி வந்து இவங்க ஒரு வார்த்தை என்னை பற்றி கதைக்கே கூடாண்டபடியே தான் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய வருகிட்டேன். இவன் நாங்கள் அந்த டைமில் கூட அப்படி ஒன்றுமே செய்யலைண்ணா. காணாட்டி கூட நான் உண்மையிலே ஒரு கொஞ்சம் கையால் நான் போட்டு கொடுப்பேன். அப்படி வர்றதில் எடுக்கிறவன் நான் இல்லை. அந்த இவைக்கு முன்னுக்கும் அந்த ஈரல் பிரச்சனை பிள்ளை ஒன்றுக்கு சேர்த்து கொடுத்தோனாங்க. அது 47,62,062 சம்திங் அவங்க கேட்டு ஒரு 15-20 நாளையில் அதை நான் தான் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன். இப்போ அந்த பிள்ளை சர்ஜரி ஃபாலோவர்ஸ் வந்து கூட தானே இப்போ கூடுதலாக ஆக்கள் ஃபாலோவர்ஸ் கூடினாலும்னா அந்த நம்பிக்கை என்று ஒன்று வேணும். அன்றைக்கு வந்து சண்டிலி பேலவே ஒரு தம்பி சண்டிலி பேலவே ஒரு கிட்னி ஃபெயிலியரான ஒரு அம்மாவால் ஒரு தம்பி ஒரு வீடியோ எடுத்து போட்டவன். சரியா அந்த வீடியோ 4,76,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு 4 ரூபா ஹெல்ப் போகல. அப்போ இதில் வந்து யார் இப்போ நான் என்னையே நான் பெருமையாக காய்க்கல யார் செய்கிறன்றதையும் பொறுத்தேன்னா இன்றைக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ கதைச்ச டைமில் கூட சனத்துக்கு என்னில் இருக்கிற நம்பிக்கையில் என்ன சூஸ் பண்ணி இப்போ கூட நீங்கள் எங்கள் ஃபோன் எடுத்தா கடைசியாக ஒரு மெசேஜ் வந்திருக்கும் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும் ஐயா அப்படின்ற ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. கட்டாயம் விளங்குதா. இப்போ நார்மலாக பாருங்கள் நான் உங்களுக்கு இப்போ ஷொக்குக்காண்டி நான் சொல்லல வந்து இல்லை அதாவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஆக்களே நான் எத்தனை பேரை இப்போ ஹோல்டு பண்ணி வச்சுக்கன்றதை பாங்க. நான் ஒன்றுமே நான் மிஸ்யூஸ் பண்ணுறேன். எங்கே பாங்க இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு நான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பியிருப்பேன். அவ்வளவு வந்து முடியட்டுமன்றக்கா நீங்கள் வாங்க. இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 25 பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா காய்ச்சிருக்காங்க. அவ்வளோ வரையும் நான் சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணுங்க எங்களோட அப்டேட்டுக்காண்டி என்று. ஏனென்றானா ஒவ்வொருத்தருமே வந்து கஷ்டப்பட்டு தானே வந்து உழைக்கிறாங்க. யோசிச்சுப்பாங்க இவங்களுக்கு தேவைன்றது உண்மை, அதில் மாற்றமே இல்லை. இப்போ உங்களுக்கு தேவையான சேரையிலேண்டா பரவாயில்ல செஞ்சு அதானே செஞ்சு இது உங்களால் வந்த இது உண்மையில இது வரவேற்கக்கூடிய விஷயம் இல்லைண்ணா. உண்மையாக நாங்கள் ஒரு விஷயத்தை பொறுப்பெடுக்கிறோம்னு சொன்னால் அந்த பொறுப்பில் நாங்கள் சரியாக நிற்கணும். எல்லாருக்குமே வேலை பிஸி எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பொறுப்பில் சரியாக நிற்கணும். உண்மையாக நான் எல்லாம் கோல் எடுத்து ஆன்சர் பண்ணுறது சரியான ஒரு நீங்கள் கூட எத்தனை எனக்கு எடுத்துருப்பீங்க. ஆனாலுமே இந்த முறை எல்லா கோலுமே ஆன்சர் பண்ணி கதைச்ச காரணம் இவங்களுக்காண்டி தான். உங்களுக்கே எத்தனை கோல் வந்துருக்கு நீங்கள் யோசிப்பாங்க. ஒரு விஷயத்துலேயே உங்களுக்கு படுக்க விடாமல் கோல் அடிச்சுப்பாங்களா இல்லையா? அப்போ எனக்கு நாளாந்து மெத்தின கோல் வரும். யோசிச்சுப்பாங்க ஒரு ஆள் 2 பேர் எடுக்கிறதுக்கே இப்படி என்றால் எவ்வளோ பேர் இருந்த உலகம் முழுக்க. அப்போ பேங்க அப்போ நாங்களும் நிறைய அதை விட பேங்கண்ணா இவ்வளோ ஒரு நல்லது செய்ய போய் தான் 45 பேர் உள்ளுக்கு இருந்தாங்க. உண்மையாக யோசிப்பாங்க எங்கண்ட ஜனத்தின் ஒரு பண்பாடு அப்படி இருக்குதா. எனக்கு நல்லது செய்கிறானோ அவனுக்கு கல்லால் எறிஞ்சு பார்க்குற குணம் இருக்குன்னு தானே. அதுதான் இன்றைக்கி இவ்வளோத்தை செய்கிறவங்க எல்லாமே எப்படி இருக்கிறாங்களே. வந்து இப்போ என்ன டாக்டர் வந்து என்ன டாக்டர் உங்களுக்கு பழக்கம்? அவர்கிட்ட அப்பாவும் என்னோட ஃப்ரெண்டால். அவர்கிட்ட அப்பா அவங்களோட படித்தவரா? இல்லை இவர் டாக்டர் அப்புறம் அவர் எங்கே இவருக்கே உங்களோட வயசு கூட இருக்குமே. நான் பில்டிங் கான்ட்ராக்ட் தானே செய்கிறேன். நான் அதான் வேறு கூட கான்ட்ராக்ட் செய்கிறேன். அப்போ அதில் பழக்கமால் அப்போ அவர்கிட்ட மகன் இப்போ இங்கே அவர் இலங்கைக்கு வந்து தான் ஒரு சேவை ஒன்று செய்யும். நீங்கள் இவ்வளோ நான் கதைச்சா இல்லை ரெக்கார்ட் ஆகினே நான் சொன்னேன். நான் இப்படி உண்மையிலே அவர்கிட்ட சேவை மழை பெரிய உண்மையிலே எனக்கு அப்போ எங்களோட காந்தி டாக்டர்கிட்ட ஞாபகம் தான் வந்துச்சுது. எங்களோட காந்தி டாக்டர் வந்து எங்களோட அப்பாவுக்கு சர்ஜரி செஞ்ச முட்டம் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் வைங்கவன். அவர்கிட்ட ஒய்ஃப் வந்து எங்களோட வீடியோ பார்க்குறேன்னு சொல்லி அவர் அந்த அப்பாவோட சர்ஜரிக்கு தன்னை ஃபீஸ் என்னட்ட எடுக்காமட்டு 3 லட்சம் ரூபா தான் எடுக்காமட்டு. உண்மையிலே அவர் கஷ்டப்படக்கூடிய கொடுப்பனவா அதுதான். இப்போ இன்றைக்கும் நாங்கள் அதை மறக்க மாட்டோம். விளங்குதா? லொக்கேஷன் அனுப்பினீங்களோ? நினைக்கிறேன் நாங்கள் வந்த அப்புறம் விளக்கிட்டு இருக்கேன். 5 மணிக்கு தான் வேலை விடுங்க. நீங்கள் இன்னும் போயலே? சரி நாங்கள் போகிறோம்ட்டா நான் போயிட்டீங்களாக்குமெண்ட்
சோடா இப்போ குடிச்சிட்டு போங்க இல்லை முடிஞ்சு நான் சும்மா நான் எந்த நம்பர் வேண்டாமா இல்லாட்டி சுகர் வேண்டாமா உங்களை பார்த்தா சுகர் இருக்கா தெரியலையே கொலஸ்ட்ரால் தான் தாராளமாக கிடக்குற மாதிரி கிடக்கு நீங்க இருக்கும் நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க நீங்க அது ஒருக்கா அப்படி வட்டா சரி என்ன புற அதே உருவம் தான் ஓ புற சி அது பிரச்சனை இல்லை கிட்ட வாங்க உங்களை மாதிரியான ஆட்கள் வேணும் மண்ணு ஓ கட்டாயம் அண்ணா முதலாவது நாங்கள் அங்கே போய் கதைக்கவே சொன்னவர் 10 மணி வச்சு அங்கே நல்ல குழுக்கள் இயங்கு தானேன்னு தான் முதலாவது நான் 10 மணின்றோனே எனக்கு விசரா 10 மணியே எனக்கு நிறைய அமைப்பு கதைக்கிறவங்க இது கொண்ட இது வெளியாகின பிறகு பார்த்துட்டு முதல் எனக்கு தான் அடிச்சவா உடனே அடிச்சவா இப்படி ஒரு இது நீங்க பாத்தீங்களான்னு வந்திருக்குது இதை போல இருக்குது ஜிஎஸ் நான் இன்னும் பார்க்கல டைம் ஒன்றும் இல்லை நான் ஆறுதலாக தான் பார்க்கணும்னு சொல்லி சொன்னேன் அவருக்கா ஃபுல்லாக பாருங்க உங்களோட இடத்துல தான் அப்படி என்று சொல்லி இப்படி இன்னார் சொல்லி ஓ தெரியும் அப்படி என்றேன் நீங்கள் அப்புறம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நீங்கள் என்ன சரி செய்வியல்லானே அப்படி என்று சொல்லி இதை அண்டிக்கணும் கட்டாயம் அதை நாங்கள் செய்வோம்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி வந்து பார்த்துட்டு அந்த இரவு 10 மணிக்கு தான் நான் வந்தேன் 10:11 2 மணி வரையும் இருந்து எழுதி போட்டு சம்பந்தமா எழுதி போட்டு உங்களுடைய அந்த வீடியோவையும் லிங்கையும் சேர்த்து அனுப்பிவிட்டீங்க எங்கண்ட குழுவுக்கு மட்டுமா அப்போ அவியல் குறை எல்லாரும் பார்த்துட்டு உடனே பதில் வந்தது செய்வேன் நீங்க தைரியமா சொல்லுங்க செய்வோம் பிள்ளைண்ட எங்களுக்கு ஒரு ஆள் அங்கே இருக்கிறார் மதியன்னு சொல்லி அவரை தான் நாங்கள் மெயினாக எந்த நாட்டில் இருக்கிறார் லண்டன்ல அவர்கிட்ட நாங்கள் கழிச்சு கொள்வோம் அவர் உடனே முதல் சொன்ன வார்த்தையே பிள்ளைக்கு சொல்லுங்கோ போயிட்டு நீங்கள் நேராக கதையுங்கோ எந்த பிரச்சனையும் இல்லை நிச்சயமாக நாங்கள் செய்வோம் சொல்லி ஆறுதல் சொல்லுவோம் நான் மந்திரியோட கதைச்சேன் நான் அப்போ உண்மையிலே அந்த சோஷியல் மீடியான்ற பவர் இதுதானே அதை நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம் கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம் நாங்கள் நன்மைக்கு யூஸ் பண்ணுறோம் அது நல்லது மட்டும்தான் நடக்கும் இப்போ சில பேர் தெரியும் தானே தவறாகவும் அதை பயன்படுத்துகிறாங்க அதற்குரிய பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் எப்படி முன்னா இப்படி ஒரு வழியால போனா தான் வந்து இப்படி எங்களோட விஷயம் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் இப்படி நான் நோமலா வந்து முயற்சி சரியான நாங்கள் வந்து இப்படித்தான் திட்டமிட்டு நாங்கள் இப்ப வந்து வாசேசாலை இருக்கு கனக கிளைகள் இருக்குது நாங்கள் நீங்கள் வந்து கதை அதான் நான் சொல்றேன் செய்ய மாட்டேன் இப்படி ஒரு வீடியோ போனா பிறகுதான் இப்படி தங்களால அடுத்த கட்ட நடவடிக்கை போகும் இப்ப நாங்களும் தொடர்ந்து விஷயம் கதைக்கிறதுக்கு தெரியும் தானே பையன் இப்போ மகள் வரத்தன் நான் இப்போ 3 வருஷமா கொண்டு தெரிகிறேன் விளாட்டு ஏற்றுறேன் நான் கொள்றேன் இப்போ நம்மளா கதைக்கிறாங்களும் சொல்றேன் அப்போ அதுன்ற இதில் தெரியும் அப்போ ஆனால் அதுக்கு பின்னால் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியும் அதை வந்து நாங்கள் நோமலாக சொல்லி வெளிப்படுத்தல அப்போ சாதாரணமாக இப்போ வாசாலையில் பொங்கலை வச்சு நான் கதை கேட்க அப்படி பிரச்சனை எவ்வளோ அமௌண்ட் காசு முடியுமென்று சொல்லிக்க அதை யாருமே அதை எதிர்கொள்ள மாட்டேன் எம்பி வந்தவர் எங்கட விட்ட வந்து பார்த்தேன்னா நான் பிள்ளைக்கு இப்படித்தான் பிரச்சனை அப்போ அவர் கேட்டவர் எந்த விதமான உதவி திட்டமும் உங்களுக்கு வர இல்லையா நான் சொன்னேன்னு இல்லை எனக்கு வர இல்லை நான் வந்த ஒரே திட்டம் வந்து இந்த மழை வெள்ளத்துக்குள்ள வந்து எனக்கு வீட்டு திட்டம் ஒன்று தாரன்னு சொல்லி சொன்னேன் நான் அதை கூட என்ன இந்த நலன்புரி தாரது மற்ற அந்த மழைக்குள்ள அந்த மழை அந்த அழிவு காசு வந்தவங்க அந்த 25,000 சர்ஜரி இருக்கு நீங்க வீட்டு திட்டம் தார சர்ஜரி இந்த உதவியை எனக்கு இந்த பிள்ளைல சர்ஜரிக்கு தாங்கன்னு சொல்லி நான் கேட்டேன் நாங்களோட ஜிஎஸ் வந்தேன் கடவுள் உங்களுக்கு எல்லாம் தர போறோம் கஷ்டம் ஒரு எல்லைக்கு தான் இன்னும் வாங்க புள்ள வாங்க 2 பேர் மட்டும் இருக்கு உங்களுக்கு 2 பேர் தான் இவர் மூத்த மகன் உங்களுடைய பேர் என்ன கௌதம் கௌதம் காஷ்மீர் இல்லை இட்ஸ் ஓகே அது நம்ம சொன்னால் ஓகே ஓகே அப்போ ஃபைனலி வந்து நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருந்த டாக்டர் ஸோ வந்துட்டு அண்ணா தான் 10 மணி தான் அவர் உங்களுடைய ஒரு உரும்புராய் அப்பண்டூர் 10 மணியா ஓகே ஓகே இப்போ நீங்கள் உரும்புராயிலேருந்து வாரீங்களா ஓகே
ஸோ வந்து நாங்கள் சொல்லி இந்த ஆரம்பத்தில் வந்துட்டு இப்படி அண்ணா நேரடியாகவே வந்து ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று கொண்டு வர அப்படின்னு சொல்லி அவ்வளோ 140 கொடுத்தீங்களே 140 என்ன யா 140 வந்து கொடுத்துருக்கார். அதே சமயம் இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு முன்னே ஃப்ரான்ஸ்லேருந்து என்ன சாவச்சேரியிலேருந்து ஒரு ஆக்கள் வந்து 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டு போனவங்க. நிறைய சந்தோஷமாக இருக்குது என்ன நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் வந்துட்டு தேடி வந்து செய்கிற எல்லாமே வந்து பெரிய விஷயம். அவருக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அதுக்கு விசி அவர் பார்க்க மாட்டாங்க. அவர் 3 month லீவில் தான் வந்தார். ஓகே ஓகே. அப்போ அவருக்கு அந்த வீடியோ பார்க்க கூடவே டைம் இல்லை. ஒரு நாள் நான் அவரை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அந்த டைமில் காருக்குள்ளே இருந்து வீடியோ பார்த்தா நான் எடுத்து காட்டினேன். சரி சரி. பார்த்தோன்னு சொன்னால் கட்டாயம் நான் இந்த இதுக்கு செய்ய வேணும் உதவி செய்ய வேணும் அப்படி என்று சொல்லி ஓகே ஆக்கிட்டு ஒரு டேட் ஒன்று எடுத்து அவருக்கு டைம் இருக்கிற நேரம் வந்து சொல்லி அப்போ இந்த டைம் அப்போ எடுத்து கொடுப்போம்னு சொல்லி வந்தவர். நல்ல விஷயம். அவருமே நீங்கள் சரியான பிஸியாக டாக்டராக இருக்கிறாரு. இங்கே வந்து எங்கள்கிட்ட நாட்டுக்கு தான் தன்னுடைய பூர்வீகம் அப்பா பிறந்து வளர்ந்து நாடென்று சொல்லி இங்கே வந்து தான் இலவசமாக வைத்தியம் செய்யணும். அதாவது வந்து இப்போ இந்த சம்பளங்களையோ இதுகளை எதிர்பார்க்காம டீச்சிங் ஹாஸ்பிட்டல்லையும் தெளிப்பலையிலும் போகிறவர் வந்து அதுக்கு 2க்கும் மேலே போகிறேன் டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் தெளிப்படை அது 2க்கும் போவே எப்படின்னு டைம் கவர் ஆயிரும். ஓகே ஆயிரும் நினைக்கிறேன். ஜஃப்னா யூனியிலும் கொஞ்சம் டீச்சிங் செய்கிறேன். ஜஃப்னா யூனியிலேயுமா? ஓகே ஓகே. சொன்னால் அந்த கவுன்சிலிங் அது சம்மந்தமாக ரிலேட்டடாக அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லெக்சர்ஸ் கொடுக்குறீங்களா? ஓகே ஓகே. ஸோ அந்த பிஸி டைமில் நீங்களும் காட்டி அந்த வீடியோ பார்த்து வந்துருக்கிறேன். ஓகே. அதுவும் இப்போ 3 வீலில் நீ திருப்பி போகணுமே அதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவருக்கு நீ முடியுது திருப்பி போகணுமா? ஓகே ஓகே. நான் கொஞ்சம் கொடுத்தேன். என் பெரியம்மா ஆஸ்திரேலியா இருக்கிற பெரியம்மா கொஞ்சம் கொடுத்தா, என் அம்மாவும் கொஞ்சம் கொடுத்தா. ஸோ 3 பேர்ட்டையும் சேர்த்து இதில் 140 வந்து. ஓகே ஓகே. பெரியம்மா அம்மா. சரி 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 சரி. என் பெரியம்மா ஆஸ்திரேலியாவில் கேன்சர் நர்ஸாக வேலை செய்கிறேன். பெரியம்மா. ஓகே ஓகே ஓகே. சந்தோஷம். அப்போ எல்லாருமே ஃபேமிலியாக எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான வேலையை செய்கிறீங்க. ஓகே. இன்ஜினியர். அப்பா இன்ஜினியரா? அப்பா இப்போ இங்கே ஆஸ்திரேலியாலையா? ஓகே. லீவில் வருவேன். அப்போ இந்த ஒரு அண்ணா தனியாக நீங்கள் வந்தீங்களா? தனியாக வந்தீங்க. ஓகே சந்தோஷம். இப்போ எல்லாம் பிரச்சனைகள் நடக்குது, எல்லாம் ரிட்டர்ன் எல்லாம் போகிற ஓகே. ஆஸ்திரேலியாவில் கூட பிரச்சனை இருந்து நிற்கிறேன். ஏனென்றால் அங்கே அந்த பெட்ரோல் முடியுதுன்னு சொல்லினான். ஆனால் இங்கே சித்திரை மாதம் முடிய வேற பெட்ரோல் இருக்குதுன்னு அக்கா சொல்லினோம். இங்கே இல்லை இங்கே பலதும் 10 சொல்லுவாங்களே கிடையாக்கள். ஆஸ்திரேலியாவில் ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். என்ன அங்கே பிரச்சனை வேற வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன். எங்கடையாக்கள் தெரியும் தானே. இப்போ கியூஆரும் கொடுத்து நம்பரும் கொடுத்தோடையா என்ன செய்யறேன்னு தெரியாம நினைக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் கியூஆர் இந்த சிஸ்டம் வராது. அங்கே தமிழாக குறைவு தானே. அப்போ வராது. கியூஆர் சிஸ்டம் தேவையில்லை. நார்மல் சிஸ்டமே காணுமே. அக்கா என்ன சோகத்தில் இருக்கிறீர்? என்ன கணக்கு யோசிக்கிறீர்? இப்போ அவரை கொண்டு உங்களுக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய கணக்கு அந்த காசு வந்து சேரும் உங்களுக்கு. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம். அது வந்து சேரும். வந்து கிட்டமிட்ட இடத்துல நான் வந்து சர்ஜரி செய்தேன். அப்போ நாங்கள் அவையில் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை போனேன் நான் பிளட் கவுண்ட் செக் பண்ணுறது. அப்போ அவையிலையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. பார்த்தீங்களா? ஓப்பன் நான் நேரில் பார்க்கல. அட்டெண்டர் பிளட் எடுக்க போனவா இன்னொரு பிள்ளைக்கு. அப்போ அதில் பார்த்துட்டு வந்து இப்போ நாங்கள் சர்ஜரிக்கு வெளிக்கிட்டோம் தானே. இப்போ என்ன கண்டுட்டு அவள் எல்லா விஷயமே அவள் அக்காவோட வந்து அவள் தொடர்பில் இருக்கிறவா. அப்போ வந்து கதைச்சி சொன்னவா இப்படி நான் ஸ்டெபானி இப்படி பேர் சொல்லிடுறேன். அந்த பிள்ளை நம்ம நான் கண்டனாங்கள். அப்போ கண்டவா ஓகேவா இருக்கிறவாம். இப்போ மருந்து மாத்திரத்துக்கு கீமட்ரு இல்லை உங்களோட ஆளுக்கும் அது ஓகே வரும். வந்து நார்மல் ஆள் வந்து நல்லா ஆக்டிவாக வர இருக்கிறேன். சின்ன ஆள் தானே வந்து. ஆனால் நீங்க கவனமா பார்த்துக்கொள்றீங்க தானே. நீ சர்ஜரி இந்த இது ஆபரேஷனுக்கு பார்க்கலாம் அதெல்லாம் ஓகே ஆகும் நினைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு வந்து பொருந்தி வந்து நாங்கள் இந்த உலக நாடு முழுக்க இருக்கும். எனக்கு அவ்வளவு செய்ய தேவையில்லை. உனக்கு உஷார பார்த்தா அதைத்தான் சொல்லுவார்
சரவணன் டாக்டர் அவள் நல்ல மாதிரி வளர்றான் ஆனால் அந்த போன் தான் அவளுக்கு வளர மாட்டேன் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தா அதெல்லாம் ஓகே இப்படித்தான் வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாம் சரியாக அமைஞ்சாலே நான் வாழ்க்கையில் என்னென்று தெரியாமல் போயிடுவேன் இது கொஞ்சம் கூடுதலான கஷ்டம் உண்டு தான் என்ன பிள்ளைகள் 2 பேரோடையும் சம்மந்தப்பட்டக்குள்ளே சரி அதுக்கு தான் இப்போவே இங்கே அண்ணன் இருக்கிற ரச்சுவரியில் அண்ணன் இருக்கிற ஆஸ்திரேலியாவில் நான் இருக்கிறேன் பர்த்துறையில் அக்கா இருக்கிறாங்க யாழ்ப்பாணத்தில் அந்த அந்த ஆள் இருக்க கீரை தோட்டத்துக்கு கேட்டு வந்திருக்கேன் அந்த ஆள் பாவம் அப்போ எவ்வளோ பேர் சேர்ந்துருக்கேன் சொல்லுங்க பாவம் இது போக இதில் வராத டிஸ்பிளேக்கு பின்னுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லுங்க அம்மேனு அப்போ இவ்வளோ பேர் அவளை உள்ளவங்களுக்கு நான் வந்து நன்றி என்ற வாயால் சொல்ல நான் எனக்கு வார்த்தையே இல்லை இப்படியான உள்ளங்களும் இருக்கிறீங்க நான் இந்த 3 வருஷ காலமும் இந்த விஷயத்தை நாங்கள் எப்படி வந்து மேற்கொள்ளுவோம் எப்படி வந்து நடவடிக்கைக்கு கொண்டு வரவே ஒரு திட்டவட்டமான ஒரு இல்லாமல் இருந்ததாக்கெல்லாம் நாங்கள் அப்போ இப்படியான விஷயமா கொண்டு வந்து இவ்வளவு என் பிள்ளைக்கு இப்படி சேரன் நான் வந்து இப்படியெல்லாம் அதை செய்விப்பேன் என்று சொல்லி எனக்கு அவையிலே வந்து அட்வைஸ் பண்ணி நீங்கள் பயப்படாதீங்க யோசிக்காமல் நீங்கள் அந்த சர்ஜரியை மட்டும் உங்களோட மைண்ட் செட்டில் வச்சுருங்க எமௌண்ட்டோ வந்து எல்லா பிரச்சனையுமோ நாங்கள் வந்து வெளியில் நின்று உங்களுக்கு கை தருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறேன் நான் அதுக்கு பெரிய ஒரு தேங்க்யூ அப்படின்னு சொல்லத்தான் சொல்கிறேன் உண்மைதான் இப்போ அதை விட பாருங்க இப்போ இரக்கமற்ற செயல்கள் எவ்வளோ நடந்து கொண்டிருக்க இந்த உலகத்தில் இரக்கமுடைய மனுஷரும் இருக்கிறாங்கன்றக்கு இதுதான் உதாரணம் ஏன்னா இப்போ பாருங்க அன்றைக்கு கிணத்துக்கு ஒதுக்கி போட்டிக்காங்க எல்லாம் பார்த்துட்டீங்க ஏன்னா லெக்சரை வந்து என்ன பிள்ளையில வந்துட்டு இப்படி ஒரு கொலைக்கு துணை போயிருக்காங்க அப்போ இப்படியான உலகத்தில் இப்படியும் மனுஷர்கள் இருக்கிறாங்கன்றக்கு இது பெரிய ஒரு உதாரணம் இப்போ 3 வருஷமாக நீங்கள் போராடி இந்த 30 நாள் கூட இல்லை ஏன்னா 10 நாள் 15 நாள் தானே என்ன அதுக்குள்ளே எவ்வளவு சொந்தங்கள் எவ்வளவு வரத்து போக்குகள் என்ன எவ்வளவு அதை விட இப்போ அவை அனுப்பின காசுன்ற கப்பால் அவங்க கொடுத்த அந்த வசனம் அதுதான் இங்கே பெரிய விஷயம் ஆறுதல் தானே மெயின் அதை விட வந்து முக்கியமாக நாங்கள் பேரண்ட்ஸாக வந்து இப்போ இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் கட்டாயம் போடணும் நாங்கள் எங்களோட சனசமூக நிலையத்துக்கும் மற்றது முதலாவது வந்து யூடியூபர் கிருஷ்ணா அண்ணா வந்து எவ்வளவோ கமெண்டில் எவ்வளவோ என்னவோ இல்லைன்னு சொல்லட்டுக்கும் நாங்கள் எங்களுக்கு வந்து அந்த அண்ணா வந்து காசு அற்பாற்பட்ட விஷயம் அந்த ஆறுதல் தான் பெரிய ஒரு விஷயம்ன்றதை வந்து நாங்கள் போய் அண்ணாண்ட வீட்டை சொல்லிட்டு நீங்கள் போங்க நான் வருவேன் அந்த வார்த்தை ஒன்று தான் சொன்னவர் அவர் வந்து எனக்கு காசு தந்தாரோ இல்லையோ அது அற்பாற்பட்ட விஷயம் அண்ணா வந்து முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண விஷயம் வந்து ஆறுதல் அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ளே எங்களை அந்த சொல்லி எங்களை சொன்னதே ஒரு பெரிய ஒரு தெய்வத்தை கண்ட மாதிரி நான் என் வாழ்நாளில் கடவுளை நேரில் நான் பார்க்கல கிருஷ்ணா அண்ணாக்கு நான் அப்படி ஒரு கையெடுத்து கும்பிட்டாலும் நான் கடவுளை ஒன்றும் செய்ததில்லை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சர்ஜரிக்காண்டி அது முடியும் வரைக்கும் எங்களுக்கான வெற்றி அது என்ன முடியுமென்று நம்புகிறோம் கட்டாயம் சொன்னால் இப்போ டெக்னாலஜி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது அந்த டாக்டர் இருக்கார் பக்கத்தில் கேட்டீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து சொன்னால் மக்களின் ஆதரவும் இறைவனுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் அதை விட இப்போ எவ்வளோ பேர் சேர்ந்து உங்களுக்கு பக்கபலமான இல்லாட்ட ப்ரேயர்ஸ் சில பேர் வந்து என்ன சொல்கிறது காசு பண்ண உதவி செய்யலாமல் ப்ரே பண்ணுவாங்க எனி டைம் உங்களோட பிள்ளைக்காண்டி அப்போ அதெல்லாம் சேர்ந்து கட்டாயம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்துட்டு கட்டாயம் கொடுக்கும் வந்துட்டு அதில் மாற்றமே இல்லை ஏ உங்களை வாயாலே பார்த்து எதிர்பார்க்குறப்பா ஃபுல் சைலண்ட் கில்லராக இருக்கா வச்சாலே இதா பெரிய ஒரு விழாப்பா சந்திச்சும் கனகாலம் பேகில் வந்து 38 மாதம் தான் நீங்க சொன்னீங்கள் தானே அவ வந்து எங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு எங்களுக்கு ஆணி வேற இருந்தோம் உண்மையிலே நான் அதை இயற்கை பூர்வமாக நான் உணர்றேன் அந்த அவள் வந்து இந்த பிள்ளை மகன் மூலமாக செய்யான்னு சொல்ல பிள்ளை நீ உண்ட பிள்ளை தான் குரணைக்காக நான் பிள்ளையே தரமாட்டேன் அப்படி ஒன்று சொல்லி அவள் அதை இது பண்ணி வச்சிருந்தோம் ஆனால் அப்போ இந்த கொண்டு நடத்துகிற ஒரு இதை பார்க்கும்போது அவள் இந்த பிள்ளைன்ற ஆப்ரேஷன் பிள்ளையும் காப்பாற்ற வேணும்னு அவள் என்னோட ஊசாடுறான்றதை நான் உணர்ந்து கொண்டு நான் அப்படி என்னன்னு சொன்னா மாமி வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்க மாமி என்ற வந்து அதனால அந்த பிள்ளைக்கு மீதாலும் பாதிப்பு வந்துடும் அதான் பயம் எனக்கு எல்லா ஹெல்ப்புமே கடவுள் மூலமா வருது அவாவும் எனக்கு ஒரு துணையா பக்கத்துல நிக்கிறான்றதை நான் அந்த உணர்றேன் மற்றது மாமின்றது உங்களுக்கு இன்னும் ஒரு அம்மா தானே வந்து இப்போ அவையில் இப்போ முந்தியெல்லாம் வந்து வயதானாக்கள் கல்லடை செல்லன்னு சொன்னால் சொல்லிதான் ஆப்ரேட் பண்ணோன்னா ஒரு வாழைப்பத்தியை கொடுத்தாலே காணுமென்னு சொல்லி விளங்குதா ஏன்னா அதுக்கு அவ்வளோ தூரம் பயம் ஏன்னா பிள்ளையின் உடம்புல சின்ன ஒரு காயம் இல்லாமல் அதை சரி செய்யணுமென்றதானே அவங்களோட நோக்கம் வந்து இப்போ அந்த வகையில் அவையிலையும் நாங்கள் தூரத்து போகணுமாக்கும் என்ன
வீட்டை கொஞ்ச நேரம் உங்களோட வீட்டை வரீங்கம்மா மற்ற அண்ணன் இந்த முகத்தை பார்த்தாலே ஆசையாக கிடக்கு எவ்வளோ சாந்தமாக கிடக்குப்பா கடவுளையா தம்பியா வடிவா எடுத்து வையா எங்கட புது வீட்டுக்கும் தேவைப்பட மாட்ட படம் இல்லை உண்மையிலேயே வந்து இப்போ இப்படி இந்த வீடியோ கூட போயக்குள்ள எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துக்கும் தானே ஊரில் இல்லையே ஒரு இதை பார்க்க கேட்கண்டு அப்போ நீங்கள் எல்லாம் முன்பு வந்து பெரிய விஷயம் என்ன ஏன்னா இருந்திருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா கட்டாயம் நீங்கள் கை கொடுத்துருக்கீங்க எழுதிகளுக்கு வளமையா எல்லாரும் கூட்டிக்கொண்டு வர்றது வளமை தெரியாது சின்ன பிள்ளைகளுக்கு வருத்தம் வரதுதான் இப்படி ஒரு பெரிய பாரதூரம் உங்களால வந்தது அதுதானே என்னால இருந்தது உங்களாலதான் வந்தது இல்ல இல்ல நீங்களாலதான் நீங்களாம் உலகத்துக்கே தெரிய வச்சு நீங்க அதுதான் நீங்கள் என்னால வந்த உடனே பயந்து ஜி நான் சும்மா பாடி வாண்டா வாங்க அண்ணா அவன் இருக்க மாட்டான் இடத்துல என்ன அவர் அதுதான் துருண்டு அப்போ உண்மையிலே வந்து சந்தோஷம். அப்போ உங்களோட அந்த விஷயம் நாங்கள் எப்போ செய்யலாம்? நான் வந்து சனி ஞாயிறு தான் ஏற்பாடு செய்வோம்னு சொல்லி யோசிச்சேன். நான் இதையெல்லாம் வர போகணுமே கொழும்பு போயிட்டு வந்து இதே கொழும்பு போயிட்டு வந்து செய்வோம். சும்மா நோம்பலா உங்களோட தெரிஞ்ச மட்டும் நீங்கள் கூட சொன்னால் குறைஞ்சது எவ்வளவு மாதிரி வரும் நோமலா? அப்படி ஒரு 20க்கு சரி 20 பார்ப்போமே நாங்கள். நான் 20 பார்ப்போமே 20 அப்படி வருமா ஷோரா வருமேண்ணா? ரெண்டாலே பெரிய விஷயம். அதோட உண்மையிலே இப்போ உங்களோட சொசைட்டின்ற ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தானே தொடர்ந்து திருப்பி செய்ய போகிறாங்க. இப்போ எங்களோட வீடியோ கூட வந்து பல தேசத்துலேருந்து பல பேர் எல்லாம் செய்கிறது. அப்போ இது மாத்திரம் செய்யல எங்களோட ஊரில் ஏற்படுற வெள்ள பெருக்குகளுக்கெல்லாம் நிவாரணம் வந்து இப்போ தொடர்ந்து 2 வருஷமா அதைத்தான் சொல்கிறேன். அது ஐயோ நான் அதைத்தானே சொன்னேன். ஏன்டால் உங்களோட சொசைட்டி என்ற வந்து வசதியும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸை வச்சு அவங்கள் தானே திருப்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதைத்தானே நான் சொல்ல வந்தேன். ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுப்போம். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி தான் நான் சொன்னது. அப்போ உண்மையிலே அவங்களுக்கு நாங்கள் பெரிய நன்றி சொல்லணும். உண்மையிலே இப்போ நானே ஒரு வார்த்தை நான் எழுதி போட்டது மட்டும்தான். உடனே பதில் வந்த எழுதி போட்டு அடுத்த நிமிஷம் பதில் வருகுது. யோசிக்க வேண்டாம்னு சொல்லுங்க, எல்லாம் செய்வோம், பிரச்சனையே இல்லை, நாங்கள் அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2ஆம் நாள் வருகுது இன்னர் இவ்வளவு உதவி செய்திருக்கணும்னு சொல்லி, அப்போ இவ்வளோ போட்டிருக்கணும்னு சொல்லி மலமலண்டு வருகுது. அடுத்தடுத்து மெசேஜ் வருகுது எனக்கு. போடணும்னு சொல்லி. அப்போ அவர் ஒவ்வொன்றும் அங்கே ஆக்கள் கொடுக்கும்போது அவர் நேரடியாக போட்டுக்கொண்டே இருப்பார். எல்லாம் வெளிப்படையாக எல்லாம் அதான் எனக்கு முக்கியம். அவைகள் $500 கொடுக்கணும்னா $500 அதில் போடுவார். அதுக்கு பிறகு பேங்கில் போட்டுட்டு அந்த பேங்க் ஸ்லீப்புகளில் இருந்து எல்லாமே எங்களுக்கு வருது. எல்லாருக்கும் போகும். அது இங்கேயும் வரும் எங்களுக்கு. அதே மாதிரி நாங்களும் இங்கே வந்து அதுக்குரிய ப்ரோக்ராம் எல்லாம் செய்து நாங்களும் அதே மாதிரி திருப்பி பதில் அனுப்பி மற்ற உண்மை என்னன்னா இதுவும் நினைக்கிற மாதிரி சின்ன காரியம் இல்லை தெரியுமா? என்றால் நிறைய பேர் அந்த என்ன சொல்கிறது விஷயங்களோட சம்மந்தப்பட்டதில்லை. அது அந்த மாதிரிக்கு பர்ஃபெக்டாக நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். அங்கே தூரதேசத்துலேருந்து அவங்க நம்பி எங்களை அனுப்பக்குள்ள இங்கே எத்தனை பேர் இவ்வளோ பெரிய மாதாக்கள் எல்லாம் இருக்கிறான்னு தெரியும் தானே உங்களுக்கு வந்து என்ன கடந்து போகணும். அதே நேரத்தில் இப்போ எங்கள் நிர்வாக படிகள் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான படிகள். எந்த ஒரு விஷயம் என்றாலும் உனக்கு நின்று எல்லாத்தையும் செய்யக்கூடிய படிகள். ஆளை பார்க்கவே தெரியுதானே ஸ்ட்ராங் எவ்வளோண்டு. அவர்தான் பொருளால் உண்மையிலேயே அப்படி ஆக்டிவாக இருக்கணும்ன்றதான் எங்களோட விருப்பம். அப்போ நாங்கள் ஃபைனல் அப்டேட் ஒன்று தங்கச்சி நீங்கள் அந்த எவ்வளோ வந்தேன்னு சொல்லுவீங்களா? நாங்கள் சொல்லிட்டு போவோம். நீ அவை இந்த விஷயத்தை நுழம்பு மினி போக சொல்லுது எங்களை இருக்க வேணாம் காணுமெண்டு. நீங்கள் ஒன்றுக்கும் யோசிக்காங்க. நீங்கள் அவையில் வந்துட்டு இருந்தாலே அப்புறம் என்ன ஆள் வந்தாலே அரசாங்கம் வந்த மாதிரி. சொல்லுங்க. நான் பார்த்து சொல்லியா குறையில தானே. இது எந்த பேங்க் இது HNB. ஓகே, அந்த வகையில் நாங்கள் 2 விதமாக வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணாங்க வந்து. ஸோ அந்த வகையில் ஃபேஸ்புக் மூலமாக ட்ரை பண்ணாங்க. ஈவன் இன்றைய கூட கால் பண்ணி காய்ச்சிட்டு தான் இருக்காங்க ஆளாக்கள் என்ன. ஓகே, அப்போ HNB மூலமாக 18,84,015 ரூபா 1% வந்திருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மற்றது பீப்புள்ஸ் பேங்க் மூலமாக நாங்கள் என்ன சொல்கிறது யூடியூப்பில் கதைச்சாக்களுக்கு நாங்கள் வந்துட்டு நம்பர் கொடுத்து கிடைச்ச அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 22,09,211 ரூபா என்ன. அப்போ 22 லட்சம் அதில் 18 சொன்னால் 40 கிட்டே என்ன.
யா 40 41 வைப்பேன் 41. இப்போ இதுலயே 240 இருக்கு என்ன தங்கச்சி வீட்டு அந்த 1.5 லட்சம் ரூபாய் காசு கொண்டு வந்து ஒரு 50 வீட்டையும் இருக்கு 2.5 லட்சம் மெட்டதெல்லாம் 30,000 ரூபாய் வந்து மாணிப்பாயிலேருந்து ஒரு அக்கா வந்து அப்புறம் என்ன கச்சேரியில் வேலை செய்கிறேன்னு சொல்லி நேரில் வந்து பார்த்து பிள்ளைகளுக்கு கேட்கலாம் வாங்கி கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு போனோமா ஆனால் 30,000 ரூபாய் காசு தான் மெட்டது பக்கத்து வீட்டிலேருந்து 10,000 ரூபாய் காசு ஒரு பிள்ளை கொண்டு வந்து மெட்டது வந்து எங்களோட சொந்தக்கார அண்ணா வந்து தன்னால் முடிஞ்ச உதவி வந்து 5,000 ரூபாய் நீங்கள் அந்த போக்குவரத்து செலவுக்கு எடுத்து அதை நான் எழுதி வச்சுருக்கேன் எல்லாமே கவுண்ட் பண்ணி அதான் ஒன்றும் விடாமல் எழுதி வச்சுக்கோ மற்ற நீங்கள் சொல்லத்தான் ஞாபகம் வருது எங்களோட வீட்டை நேற்று ஒரு ஆள் கொண்டு வந்து தந்தவர் ஒரு 10,000 சரிதானே லண்டன்லேருந்து பாலேந்திரன் அண்ணான்னு சொல்லி ஒரு ஆள் அதே மாதிரி இன்றைக்கு காலமாக வந்து ஃப்ரான்ஸில் இருக்க ஒரு அங்கே ஒரு ஆள் கொடுத்து விட்டவர் வந்து 15,000 அப்போ 2 பேர்ட்ட காசும் 25,000 சரியா நான் இதே மாதிரி வைங்க 1 மீட்டர் வரணும் சாரி பாருங்க அதில் கூட இருக்கு பாருங்க ஒரு நிமிஷம் இடக்கே வந்து நிற்காங்க பாருங்க இருக்கா 1 மீட்டர் பாருங்க வரணும் 25,000 ரூபாய் இருக்கு 25 இருக்குதா சரி ஓகே வார் 1 மினிட்டா நான் அந்த பாலேந்திரன் அங்கலன்னு சொல்லி இருக்கல நிறைய மெசேஜ்கள் வந்தபடியாக எனக்கு தெரியல அவருக்கு விளங்கும் நினைக்கிறேன் நேற்று பின்னேரம் அவர் பாலேந்திரன் அண்ணாண்ட யார் ஒரு தம்பியோ அன்னையோ ஒரு ஆள் வீட்டை வந்து பின்னேரம் தந்துட்டு போனார் மேலேயே லண்டனில் இருந்து 10,000 அளவுக்கெல்லாம் அப்படி நாங்கள் இணைக்கக்கூடாது இந்த ஏதோ அவங்களால் முடிஞ்ச ஏன்னா அதே மாதிரிக்கு இன்றைக்கு இந்த 15,000 கொடுத்து விட்ட அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம் 2 பேருமே வயதானாக்கள் அவங்க என்னோட வீடியோ கால் பண்ணி அதாவது அவங்க அனுப்பி விட்டவர் வந்து எங்கேருந்து வந்தவர்னா உடுப்பட்டியிலேருந்து வந்தவர் அவருக்கு என்ன தெரியாது அப்போ அவர் வந்து என்ன கேட்டால் நீங்கள் தானே கிருஷ்ணான்னு சொல்லி நான் ஓமன் சொல்ல உடனே வந்து அவருக்கு அந்த அங்களுக்கு கால் பண்ணி தர அவை 2 பேருமே வயதானாக்கள் தான் கதைச்சது அவை இந்த முகத்தில் அவ்வளோ ஒரு இந்த உங்களுக்கு உதவி செய்யணுன்ற விருப்பத்தை பார்த்தேன் ஆனால் அவங்களால முடிஞ்சது வந்து இந்த ஒரு 15,000 தான் விளங்குதான் அப்போ சின்ன சின்ன சேரைக்குள்ளான எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இதாக வந்து சேரும் அப்போ அந்த லண்டன் எங்கள்கிட்ட 10,000 அதே மாதிரி அந்த ஃப்ரான்ஸில் இருந்து வந்து தந்த அவர்கிட்ட 15,000 கொடுத்துருக்கேன் அப்போ இதில் நான் உண்மையிலே எனக்கு அவங்களோட டிரெக்ட் கண்டாக்ட் எனக்கு எடுத்தவங்கள நான் இவ்வளோ நம்பருக்கையும் நான் கண்டுபிடிக்கலாது நார்மலாக இப்படி சொன்னாலே தெரியும் ஏன்னு சொன்னால் 2 பேர் தான் வீட்டை ஒன்று தந்தாக்க இப்போ நான் வந்து எனக்கு அனுப்பியிருந்தால் நான் அதை ஃபுல்லாக வந்துட்டு தான் சொல்லுவேன் மற்றாக்கிறதையும் வீட்டை ஒன்றும் தரையில அப்போ அதில் வந்துட்டு வடிவாக தெரியும் அந்த வகையில் அவைக்குமே ஒரு பெரிய ஒரு நன்றியை நாங்கள் சொல்லணும் வந்து அதே நேரம் எனக்கு இன்றைக்குமே வந்த ரிசிப்ட்கள் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி நான் எல்லாம் அதே மாதிரி பின்னேரம் ஒரு 22,500 ரூபா ஒன்று வந்துட்டு போட்டுட்டு ஒரு ரிசிப்ட் ஒன்று வந்தது சரியா அதையும் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவேன் இந்த இப்போ ஒன்று வந்துருக்குப்பாங்க லண்டனில் இருந்து எவ்வளோன்னு சொன்னால் டோட்டல் ரிசீவ்டு அமௌண்ட் வந்து 2 லட்சத்தி இது வந்து இது இதான் கடைசியாக வந்து இது எப்போ நான் அனுப்பினானோ இது ஓகே இது வந்துட்டு அவங்களோட பேங்க்குக்கு ஓகே அதே மாதிரி இப்போ எண்டே கொண்டு இப்போ இதை இது வரையில போட உங்களுக்கு இப்போ தான் போட்டிருக்கேன் 2,07,136 ரூபா உண்டு அது இனித்தான் அவங்களுக்கு வரும் சரியா சரி அது இனித்தான் வரும் வாரம்ட்டா அது உண்டு பட் அதே மாதிரி பின்னேரம் வெளில ஒரு அங்கே ஒரு ஆள் அனுப்பி போட்டு உங்களுக்கு தானே உங்களோட நம்பர் தான் நான் கொடுத்தேன் அனுப்பி போட்டு உங்களோட நம்பரும் கேட்டவர் அவர் ஃபேஸ்புக் பார்க்கல இந்த இருக்குங்க அவர் வந்து அனுப்பினது 22,500 ரூபா உண்டு இந்த 22,500 ரூபா உண்டு அது வந்து நான் நினைக்கிறேன் உங்களோட அதுவும் பீப்புள்ஸ் பேங்க் அந்த மெசேஜ் என்ன மாதிரி இல்லையா வரையில நினைக்கிறேன் அப்போ இது இப்போ தானே போட்டிருக்கீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும் அப்போ நாளைக்கு வருமெண்டா அப்போ கிட்டத்தட்ட இப்போ இதில் இன்னொரு 2,26,000 வரை இருக்குது ஏன்னா அப்போ அதில் டோட்டலாக 40 என்பது இங்கே இதில் இப்போ கையில் வச்சுக்க 240 இல்லை ஏன்னா 40 என்பது அப்போ 43 இது 4 வந்தால் 2 வந்தால் கிட்டத்தட்ட 45 கிட்ட இப்போ சேர்ந்துட்டு தானே ஓகே அதே மாதிரி அன்னையாக்கள்கிட்ட அந்த ஒரு பெரிய அமௌண்ட் வந்தால் உங்களுக்கு போதுமான அளவு காணும்னு நினைக்கிறேன் அதை விட யாரும் உங்களுக்கு அவங்களோட மனசார வந்து தந்தால் நீங்கள் அதை வாங்குங்க அதை நாங்கள் எந்த வகையிலையும் தடை செய்ய போகிறது இல்லை ஏன்னா உங்களுக்கான தேவைகள் பலதும் இருக்கலாம் தானே அது உங்களோட விருப்பம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என் சார்பாக தொடர்ந்து அதாவது திரும்ப ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்த்து செய்வோம் அந்த வகையில் எனக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் தங்கச்சி ஏன்னா உண்மையிலே பெரிய ஒரு மைல் ஸ்டோனை நாங்கள் வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அந்த வகையில் சந்தோஷம் சரியா
அப்போ நீ பார்க்குறவங்க அதுக்கு தான் செய்வாங்கன்னு மெட்ட அந்த நாங்கள் அந்த ஃபேஸ்புக்லேயும் வந்து என்ன இருந்தாலும் ஒரு வீடியோ ஒன்று போட்டு நாங்கள் உதவி கேட்டு அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லல அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் இல்லை இப்போ அண்ணாண்ட மூலமாக மற்றது உங்களோட மூலமாக வந்து எங்களுக்கு போதுமானது வந்து போதுமான மனமே பொன் செய்த மறந்துன்னு சொல்லுவீங்க இப்போ எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறத நாங்கள் தெரியப்படுத்தணும். கட்டாயம் தெரியப்படுத்துவேன்னு சொன்னால் நாங்கள் அதில் ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. அப்புறம் நாங்கள் ஒரு கலராக போயிடுவோம். அது இப்போ நீங்கள் எப்போ போகிறீங்க? நாளைக்கு என்ன அட்மிஷன் முடிஞ்சிட்டு அந்த பிளட் எய்த் போட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் தான் நினைப்பேன். வெள்ளிக்கிழமை மட்டும் போவீங்க? இப்போ 9ல் நிற்குதான் 9ல் நிற்குதான் பிளட் கவுண்ட் எடுத்து நான் வெள்ளிக்கிழமை போய் குறைஞ்சிட்டோ 14 ஏற்றி விடுறாங்க ஏற்றி வீணம் 14க்கு ஏற்றி விடுவீனம் 11 மேலே வரவங்க கூடுதலாக ஏற்றி விடுறேன் குறையிற வழியாக 13 14 ஏற்றி விடுவாங்க. 9க்கு வந்துட்டேன்னா 6 கிட்ட குறைஞ்சி 4க்கும் வந்துடும். இப்போ மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிராபத்து வரலாம்ன்ற அதில் நீங்கள் கவனமாக இருந்தவங்களும் மெட்ட வந்து சரி இப்போ நீங்கள் வெள்ளி போகிறேன்டால் நான் அதுக்கிடையில் வந்து ஒரு பகல் டைம் ஆகிக்கு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சாதே நாங்கள் போட்டுவோம். பிரச்சனை அதுக்கிடையிலையும் நாங்கள் ஒரு டைம் ஒன்று வேறு தானே ஹாஸ்பிட்டல்லையோ நீங்கள் நாளைக்கு போனால் இங்கே வர வேண்டாம். அப்படியே நீ இப்போ இந்த கொழம்புக்கு தான் போவோம். கொழம்புக்கு போய் அப்படியா டெஸ்ட் முடிஞ்சு தான் வேணும். நீங்கள் அப்படி எங்கே பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனோட அங்கே அனுப்புவாங்க. சத்யாக்கான்னு சொல்லி அவள் கனடாவிலேருந்து எடுக்கிறவா அவள் சொல்லியிருக்கிறா தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி. மற்றது வந்து என்னென்னு சொல்லி எங்களோட வீட்டை தான் அடுத்த வருஷம் 28 வருஷமாக வந்து அவள் சாவிச்சேரி இருக்கு. அவள் வந்து வராமலே இருந்தவாம். இப்போ மகனுக்கு 28 வயசு, ஒரு வயசுல இங்கே வந்த அவள் வந்து முதலாவது அடுத்த வருஷம் தான் பாராவாம். அடுத்த வருஷம் வந்து எங்களோட வீட்டை வந்து தான் நாங்கள் எங்களுக்கு எல்லா விதமாகவும் உதவி செய்வேன் கட்டாயம் எல்லாம் சொல்லியிருக்கிறான். நல்லது. மற்றது என்னென்றால் இப்போ இது வந்து இதோட முடிகிறது இல்லை. இது மூலமாக உங்களுக்கு நிறைய உறவுகள் கிடைப்பாங்க. அவங்கள எந்த வகையிலையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் உங்களோட ஒரு சகோதரங்கள் அம்மா அப்பா மாதிரி நீங்கள் அவங்களோட தொடர்பில் இருந்தீங்களன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க மூலமாக பண ஆறுதல் இல்லாத மன ஆறுதல் கிடைக்கும் கண்டிப்பாக. சரிதானே? அப்போ செய்யக்கூடுமோ அது வந்து செய்ய இருக்கக்கூடாது தானே. ஒரு வீடு வந்து கட்டி ஒரு நல்ல நிலைமைக்கு வர போகணும். இப்படியா ஒரு பிறகு இது எல்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட்டுக்கு சர்ஜரி அது பிரச்சனை முடியும். இல்லை எனக்கு என் பிள்ளைக்கு மச்சிங்காகி நாங்கள் வந்து அந்த சர்ஜரிக்குள்ளே போயிட்டா அது ஒரு பெரிய போராட்டம் தான். எனக்கு அந்த போராட்டத்தை நாங்கள் போராடி வந்துட்டோமேன்னு சொன்னால் என் பிள்ளை இந்த காலத்துக்கும் பிளட் ஏற்ற தேவையில்லை, மருந்து ஏற்ற தேவையில்லைன்றதை நான் பார்த்துட்டேன்னு இருந்தால் எனக்கு அது பெரிய ஒரு அப்செட் வீடு கட்டின ஒரு சந்தோஷம் மாதிரி. அதான் என் மெயின் இது. சரி, நான் வந்து கதை கேட்கல சொன்னவா என்னென்றால் ஜிஎஸ் வீட்டு திட்டம் வந்திருக்குன்னு சொல்லி கேட்க சொல்லி சொன்னதான் சொல்லி அந்த காசை தாக்கும் இந்த பிள்ளைக்கு இது செய்ய. அப்போ நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் எடுத்த முயற்சியிலேயே 45 லட்சம் வந்துட்டா இன்னொரு 2 நாள் விட்டு 50 வந்துடும் போல இருக்குது. அதே மாதிரி அங்கால அன்னையாக்கட்டையும் வந்தால் பெரிய உங்களுக்கு என்ன வடிவாக காணும். என்ன சந்தோஷமாக இருக்கும். உண்மையில யாரெல்லாம் வந்து உங்களை என்ன சொல்கிற குறைவாக இணைச்சாங்களோ அவங்களெல்லாம் உண்மையிலே பார்க்கணும். என்ன வருத்தத்தோடு நீங்கள் அந்த பிள்ளைய கொண்டு தெரியக்குள்ள எவ்வளோ என்ன மனம் வந்து திருந்திருப்பீங்க. அப்போ அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கையா பிள்ளைகள விஷயம் நடந்து நீங்கள் எழும்பி வரணும். மற்றது வந்து இந்த உளவு வெளிநாட்டு உறவுகளுக்கும் உள்நாட்டிலிருந்து கூட எனக்கு 200 ரூபாயா இருந்தாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்து எனக்கு ஒரு சிறு கரமாக இருந்தாலும் அதை தந்து என்னுடைய பிரச்சனையிலேருந்து நான் மீளத்தக்கதாகவும் இந்த காசு பிரச்சனை வந்து இந்த வறுமையின் அடிப்படையில் இருந்தாலும் எனக்கு இப்படியான உள்ளங்கள் வந்து உதவி செய்ததுக்கு நான் மிகப்பெரிய நன்றி தான் சொல்லுவேன். இப்படியான உள்ளங்களுக்கு இனியும் நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்னும் மேன்மேலும் எங்களுக்கு உதவியும் கிடைக்கவும் மற்றது என் பிள்ளைக்காகவும் வேண்டுதல் செய்யுங்க. 2 பிள்ளைகளையும் நான் இந்த பெரிய போராட்டத்திலேருந்து மீட்டு கொண்டு வர வேணும் என்று சொல்லி கட்டாயம். அப்போ நீங்கள் நாளை விளக்குறீங்க. ஓகே, அப்போ சந்தோஷமாக விளக்குடுங்கோ. மறுபடியும் சந்திப்போம். எல்லாம் வெற்றியாக முடியுமென்னு சொல்லி நம்புவோம். சரிதானே? நிறைய பேர் இருக்கிறோம் நாங்கள் வந்து. சரிதானே? இந்த அவர் தான் அடிச்சு நிற்கிறார் உங்களுக்கு அந்த கடைசி 2 லட்சத்துக்கு ஒரு தேங்க் பண்ணிவிடுங்க. சரி இல்லைண்ணே? ஹலோ நீங்கள் சொல்லுங்க. அண்ணா மிஸ் நான் வந்து பிள்ளைங்க அம்மா கதைக்கிறேன். கிருஷ்ணா அண்ணா வீட்டை தான் நிற்கிறேன்னு சொல்லுங்க. ஹலோ சார், உங்களோட நம்பரை தான் எனக்கு என்ன கிருஷ்ணாவோட கான்டாக்ட் பண்ணலாம்னு இருக்கு. லைன் ரிங் பண்ணது எடுக்க இல்லை. உங்களோட நம்பர் என்ன தெரியல. ஆக்சுவலி நான் வந்து யூகேல இருக்கிறேன். கிருஷ்ணாவுக்கு தெரியும். நாங்க 2 நாள் இப்போ லாஸ்ட் வீக் கதைத்தினேன் அவரோட. இப்போ நான் காசு அனுப்பி இருக்கிறேன். கிருஷ்ணாண்ட ஃபோன் நம்பருக்கு அந்த ரிசீட் அனுப்பி இருக்கிறேன். 2,07,000 or something. நான் சொன்னேன் தானாக்கா எங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் வந்து ரிசிப்ட் இது போட்ட வரேன்னா
உண்மையிலேயே நன்றி. இப்படியான உள்ளங்கள் இருக்கிறீங்கள். நன்றி அக்கா, நன்றி. அந்த பிள்ளை சோமேறு வந்துடும், அதுதான் என்னோட முக்கியம். எனிவே நாங்க ப்ரே பண்றோம், எல்லாம் நல்லதா நடக்கும் 2 பிள்ளைகளும். ஓகே, தேங்க்யூ அக்கா. ஓகே, நன்றி அக்கா. கிருஷ்ணாட்ட அந்த ரெசிப்ட்ல அந்த நம்பர் மேல ஒரு சின்ன பெண்ணால அண்டர்லைன் பண்ணி இருக்கிறேன். நீங்க பேங்க்ல காட்டினீங்கன்னா அவங்க உங்களுக்கு இது நார்மலா டைரக்டா அக்கவுண்ட்க்கு வராது, பேங்க் போய் அடுக்கணும். என்னன்னா அவன் வந்து நாங்க அனுப்ப அவன் வந்து பேங்க்குள்ளால தான் தாங்க ஸ்ட்ரைட்டா வெஸ்டர்ன் யூனியன் தான் அனுப்புறோம்னு சொல்லி அனுப்பிட்டான். இவ தங்கட ஐடியா கொண்டு போகணும், அவங்க கேட்பாங்க தானே, இப்பதான் நாட்கள் உண்டு தங்கட ஐடி. நீங்க தந்த டீடைல்ஸ் அப்படி அவங்கள்ட்ட கொடுத்ததான் அவங்க சென்ட் பண்ணல. அவங்க வெஸ்டர்ன் யூனியன் இதுக்குள்ளாலே போட்டு விட்டான். பேங்குக்கு மேபி அவங்களோட இதுக்குள்ளால போக இல்லையோ தெரியல. அப்ப இந்த நம்பரை போய் நிறைய உங்களை சரி, நீங்க இந்த நம்பரை இதுல இருக்குல்ல இந்த நம்பர், இதை கொண்டே பேங்க்ல கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இது மணி டிரான்ஸ்ஃபர் வெஸ்டர்ன் யூனியனால அவங்க தருவாங்க. இந்த மணி உங்களுக்கு கையில தருவாங்க, அதை அப்படியே வண்டி டிபாசிட் பண்ணி விடுவாங்க. ஏன்னா கையில வச்சிருக்காங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வேறு என்ன, நான் இப்போ வீட்டை போயிட்டு அடிக்கிறேன். நான் இப்போ இங்கே வந்த இடத்துல அவையே பக்கத்தில் நின்றபடியே அவைக்கு தான் நீங்கள் காசு அனுப்பினீங்க. அப்போ அவையை கொண்டே ஒரு தேங்க் பண்ண வைப்போன்ட்டு கொடுத்து நான் சந்தோஷம். நன்றி அங்கிள். நான் அடிக்கிறேன். ஓகே, நன்றி. இவர் வந்து போன வீக் எடுத்து பின்னேரம் அளவில் கதைச்சவர், காய்ச்சி ஒரு 5 நிமிஷம் காய்ச்சிட்டு தன்னை பற்றி சொல்லிப்படும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்டவர் கொடுத்து விட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா 1 கிழமை கழிச்சு நான் அனுப்பிக்கார். இதே மாதிரி தான் நீங்கள் மிட்ட ஆகள்டையும் இன்னும் வர இருக்குது. ரைட்? அப்போ உங்களுக்கு எந்த வித கவலையும் நீங்கள் பட தேவையில்லை. இல்லை நீங்கள் இதை வந்து எந்த பேங்க்லேயும் கொண்டு எடுக்கலாம். விளங்குதா? இதை வந்து நீங்கள் எந்த பேங்க்லேயும் எடுக்கலாம். வெஸ்டர்ன் யூனியன் தானே, இதை வந்து நீங்கள் எந்த பேங்க்லேயும் எடுக்கலாம் கொண்டு போய். இதே மறுக்க பாக்குறீங்களா? இதை கொண்டே காட்டினா சரி. நீங்க போகணுமா? இது என்ன இங்க இருக்கு? இது என்னது? என்ன கேஷ் புக்? இது என்ன? சரி, கேஷ் கேஷ் பேக் மண்டே சூப்பர் கேஷ் பேக் டிசி 1500 ரூபா போட்டால் உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் பெறுமா ரீலோட். அதை பற்றி யோசிக்காங்க. இது வந்து இந்த சில்லறை யாரோ போட்டு விட்டுருக்கு. இது நின்று எடுக்கிறது. யூ ஹேவ் ரிசீவ் இல்லை இது நீங்கள் எடுக்க தேவையில்லை. இது வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டு டிரெக்டாக வந்துருக்கு. அதாவது வந்து அவங்க வந்து பிஓசியிலேருந்து உங்களை ஹெச்என்பிக்கு மாற்றக்குள்ள உங்களுக்கு மெசேஜ் வரும். அது உங்களுக்கு டிரெக்டாக அவங்கள அக்கௌண்ட்டு வந்துருக்கும். சரியா? அப்போ நீங்கள் நிற்க மாட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு அப்டேட்டை கொடுத்து விடுவோமே. ஏன்னா இருட்டாயினாலும் பரவாயில்லை, என்ன சரியில்லை இல்லை என்ன. அப்போ சரி, சந்தோஷம். ரொம்ப நன்றி அண்ணனுக்கும் நன்றி, அதே மாதிரி வந்த அந்த டாக்டர் அவருக்கும் நன்றி. எல்லாருக்குமே வந்து மறுபடியும் நன்றியை கூறிக்கொண்டு நாளைய தினம் வந்துட்டு கொழும்பு நோக்கி வந்துட்டு போக போகிறாங்க. ஸோ வந்துட்டு சரியான ஒரு கிரிட்டிக்கலாக எல்லாமே இருக்குது நாடு. பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க. எனி டைம் என்ன பிரச்சனைனா உங்களோட நம்பர்லேருந்து கால் வந்தால் நான் கட்டாயம் எடுப்பேன். இவன் பார்த்துட்டேன்னா பிறகு எடுப்பேன். சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனை தான் நீங்கள் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரியா? அதால் மற்றது அந்த 2 பேங்க்குக்கும் இந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் அதுக்கு இதை மாதிரி செட் பண்ணி நீங்கள் கொண்டு போங்க. ரைட்? மற்றது சொல்ல தேவையில்லை. ஓகே, கவனமாக போயிட்டு வாங்க. என்ன தேவைன்னு சொன்னால் நீங்கள் போய் அங்கே இந்த பேலன்ஸுகளும் அப்படி ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாலும் என்னோட தொடர்பு. இப்போ வெள்ளிக்கிழமை எனக்கும் மருந்தானே, அப்படி இல்லை கேட்டா நிலைமையில நான் அடுத்து போட்டுருவேன். சரிதானே? மற்ற அண்ணன் நம்பரை நானும் கொண்டு எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை நடக்குது. நான் அவளை பர்சனாக சரி, அப்போ பிடிச்சிக்கொள்ளும். பாய் பாய்.